டாக்டர், பிரெக்னன்சி டைம்ல எதனால தேர்ட் மந்த் ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க? தேர்ட் மந்த் ஸ்கேன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நாங்கள் வந்து அது என்டி ஸ்கேன் சொல்லுவோம். என்டி ஸ்கேன் எதுக்காகன்னா, இயர்லியாக குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் எதனா இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு என்டி ஸ்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக வந்து குழந்தையோட நெக் திக்னஸ் பார்ப்போம். நெக் திக்னஸில் வந்து நியூக்ளியர் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். அது நார்மல் லிமிட்டில் இருந்துச்சு, நேசல் போன் நம்மளுக்கு இருக்குன்னா, நம்மளுக்கு யூஸ்வலாக எந்த குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி இல்லைன்னு இருக்கும். இது கூடவே சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம், டபுள் மார்க்கர்னு சொல்லிட்டு. அந்த வேல்யூஸும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னா நம்ம டவுன் சிண்ட்ரோம் இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் 3ஆம் மாத ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக வந்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சில ஸ்ட்ரக்சரல் அனாமலிஸும் பார்த்தீங்கன்னா ஆனன்கெஃபாலின்னு சொல்லுவோம். குழந்தையோட தலை சரியாக வளர்ந்துருக்காது. அதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போது ப்ரெக்னென்சியில் அதை சீக்கிரமாக வந்து நம்ம அந்த மாதிரி டெவலப்மான குழந்தைங்களெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த என்டி ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகம் ஃபீமேல்ஸ்க்கு. அதனால தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை ப்ரெக்னென்ட் ஆனவனே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை ரெகுலராக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஆனன்கெஃபாலி, இந்த மாதிரி குழந்தைங்க டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் பாதுகாக்க முடியும். அதனால எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுத்துக்கோங்க.